தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோகம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக அபினவ் கடாம்பி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். யோகம் பற்றி பேசிட்டு வரும்போது பகவத்கீதை நமக்கு இந்துக்களின் புனித நூல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் யோகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? சில விஷயங்கள் முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, பகவத்கீதை மட்டும்தான் நம்மளுடைய புனித நூல். இல்லை வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம் இந்த மாதிரி வேதங்கள் மட்டும்தான் நம்மளுடைய புனித நூல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு நூல் வச்சு இருக்கிற ஒரு கலாச்சாரம் இல்லை, பல நூல் வச்சிருக்கிற கலாச்சாரம். நமக்கு எப்படின்னா, we are not people of a book or the book, we are people of a library. இது ஞாபகம் வச்சுக்கணும். பகவத்கீதை ரொம்ப இந்த கடந்த ஒரு 50-70 வருஷத்துல தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ பாப்புலர் கிடையாது. பகவத்கீதை மேல வேதாந்தத்துல ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், அப்புறம் வல்லபர் இவங்க எல்லாருமே உரைகள் எழுதியிருக்காங்க. அப்போ கூட இவ்வளோ பாப்புலர் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பாப்புலாரிட்டி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர், சுவாமி சின்மயானந்தர் இப்படிப்பட்ட சில ஆச்சாரியர்கள் ரொம்ப அதை பற்றி பேசினதுனால ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல பார்த்துடுவோம். பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்தில் அந்த போர் நடக்கிறது, குருக்ஷேத்திர போர்னு சொல்லுவோம். இந்த குருக்ஷேத்திரத்தில் நடக்கிற அந்த யுத்தத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு அந்த பாண்டவர்கள்ல இருக்கிற மூன்றாவதான அந்த ஆள் அர்ஜுனன், அவனுடைய பெயர். அர்ஜுனனுக்கு ஒரு மனசுல அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாம போறது. ஸ்ட்ராங்கா இப்படிதான் இதுதான் பண்ணணும், போர் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா எதிரில் இருக்கிறது அவனுடைய மாமா, மச்சான் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பயம். என்ன பண்றது, அவங்கள எப்படி நான் கொல்றது அப்படின்னு ஒரு பயம். எனக்கு போரே வேண்டாம், நான் விட்டு கிளம்புறேன், நான் ஒரு சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அப்போ கண்ணன் உடனே, இல்ல என்னடா நீ இப்படி பேசுற, நீ உனக்கு என்ன ஆண்மை இல்லையா? ஆண்மைன்னா இந்த இடத்துல வீரம் இல்லையான்னு புரிஞ்சுக்கணும். கீதையிலேயே ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல உனக்கு என்ன ஆண்மை இல்லாதவனை போல் பேசுகிறாயே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஆண்மை இல்லாதது அப்படின்னா வீரம் இல்லாதவனை போல் பேசுகிறாயே, கோழை போல் பேசுகிறாயேன்னு புரிஞ்சுக்கணும். அது அப்படி சொல்லிட்டு 17 அத்தியாயம் மொத்தம் அர்ஜுனருக்கு இவர் ஃபுல்லா ஒரு பாடம் எடுக்கிறார், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி. 18வது அத்தியாயத்துல எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே நீ தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும்னு. அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே உனக்கு நான் சொல்றேன், என்ன பண்ணணுமோ நீ தான் பண்ணணும், நீ தான் முடிவு எடுக்கணும். யாரோ ஒருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணி நீ பண்றதெல்லாம் கிடையாது நம்ம கலாச்சாரத்துல. உனக்கு எல்லாமே தட்டுல வச்சாச்சு, பஃபே சிஸ்டம் மாதிரி தான். உனக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு டேபிள்ல. நீ டேபிள் நமக்கு கிடையாது, ஓகே உன் எதிரில் நான் வச்சுட்டேன், உனக்கு எது வேணுமோ சொல்லு, நான் உன் தட்டுல பரிமாறுறேன், அந்த மாதிரி தான். இந்த பகவத்கீதையில வித்தியாசமான யோகங்கள்லாம் சொல்றாங்க. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேள்வி வரும். அத்தியாயங்கள்ல இந்த பேர்லாம் இருக்கா அப்படின்னா புக்ஸ்ல இருக்கு, ஓலைச்சுவடியில் இருக்கா எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நான் இன்னும் ஓலைச்சுவடியை பார்க்கல. ஓலைச்சுவடியில் இருந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு. ஏன்னா பார்த்த புக்ஸ் எல்லாத்துலேயுமே இதுக்கு இந்த யோகம்னு பேர், இதுக்கு அந்த யோகம் பேர் அப்படின்லாம் வருது. நான் ஓலைச்சுவடியை இனிமேல் தான் பார்க்கணும். ஓலைச்சுவடியை பார்த்தா கூட முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன யோகம் அப்படிங்கிறதுல பழங்காலத்துல யோகம் அப்படின்னா 4 யோகங்கள் சொல்லியிருக்காங்க. ராஜயோகம், வேற லிஸ்ட் வேற ஆர்டர்ல சொல்றேன். மந்திர யோகம், லய யோகம், ராஜயோகம், ஹடயோகம் அப்படின்னு 4 யோகங்கள் சொல்றாங்க. இந்த 4 யோகங்கள் இந்த ஆர்டர்ல தான் பார்த்துருக்கேன், அதனால இதை நான் சொல்றேன். மந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது கண்டினியூஸா. அந்த ஒரு மந்திரம் குரு கிட்ட இருந்து அந்த உபதேசம் வாங்கி அதை எப்பயுமே சொல்லிக்கிறது. அது இவ்வளோ வாட்டி சொன்னால் உங்களுக்கு மோட்சம் வரும், அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டி போயிடலாம், அந்த முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்றது வழக்கம். லய யோகம் எப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த தெய்வத்தை பற்றியே நினைக்கிறது, தெய்வத்திலேயே எப்பயுமே இருக்கிறதுனால உங்களுக்கு வேற ஒன்றுமே மனசில் வராது. அதுக்கு பேர் லய யோகம்.
24 மணி நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்கிற நேரம் முழுக்க அந்த தெய்வத்தை பத்தி நினைக்கிறீங்க. லைத்திருத்துறது. ஆ அதான் லயிக்கிறது. மனது அப்படியே லயிச்சு போயிடும். தூங்கும் பொழுது கூட அதுதான் வரும். உங்களுக்கு கனவு வந்தா கூட அந்த தெய்வத்தை பத்தி தான் வரும். அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இன்டென்ஸா போயிடுறது. ராஜயோகம் அப்படிங்கிறது மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா வி ஆர் கண்டிஷனிங், ஸ்லோவா அது பண்றது. அதுக்கு ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு. கடைசியா இருக்கிறது ஹಠயோகம். இப்ப நான் சொன்ன அந்த ஆசனங்கள், முத்திரைகள், பந்தங்கள், மூச்சு பயிற்சி, அப்புறம் சில ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிசஸ் இது எல்லாமே பண்ணி அவங்க உடம்ப முதல்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அப்புறம் தான் தே மூவ் டுவர்ட்ஸ் ராஜயோகம். ஸோ ஹಠயோகம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்லேயே அவங்க ட்ரெடிஷன்ஸ்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹಠயோகம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பாடியை கண்டிஷன் பண்ணி டிசிப்ளின் பண்ணி ராஜயோகத்துக்கு போகிறதுக்காக தான். ராஜயோகம் கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ராஜயோகம்னா என்ன? ராஜயோகம்னா யோக சூத்திரத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் எந்த யோகம் எடுத்தாலும் எடுத்த உடனே அவங்க ஆசன பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க, அதுதான் யோகம் அப்படிலாம் கிடையாது. இந்த 4மே யோகங்களாக தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. மந்திர யோகம், மந்திர, லயா, ராஜ, ஹட்டா அப்படின்னு 4 தான் சொல்லியிருக்காங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அரௌண்ட் த டைம் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தர் சிகாகோவுக்கு போய் பேசுகிறார். அந்த காலகட்டத்தில் பேசினதை ரெக்கார்டும் பண்ணுறாங்க. ரெக்கார்ட்னா எழுதுறாங்க. அவர் எதிரில் உட்காந்து அந்த ஆடியன்ஸும் சில பேர் எழுதினதை கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு அதில் பப்ளிஷ் ஆகுது. ராமகிருஷ்ண மடம் போட்டிருக்கு. அதில் அவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்களை அப்படின்னு சொல்லி 4 யோகங்களாக அவர் சொல்கிறார். 4 யோகாஸ் அப்படின்னு அவர் அதை சொன்னதாகவும் ராமகிருஷ்ண மடத்தில் அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான புத்தகம், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா 4 யோகங்கள் இருக்கு. ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம் அப்படின்னு அந்த 3. அதாவது கடைசியா கர்மயோகம். கர்மயோகம் கடைசி. நான் அது ஏன் முதல்ல சொல்லலைன்னா கர்மயோகம் டைரக்டா ப்ராக்டிஸ்ல வரும். மிச்சம் 3 இன்டெலெக்சுவலாவோ மைண்ட் ரிலேட்டடாவோ வரும். ஸோ எனிவே இந்த ஞான, ராஜ, பக்தி, கர்மா அப்படின்னு 4 யோகங்கள் சொல்றாரு. ஞான யோகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா அந்த அத்வைத்தத்துல, வேதாந்தத்துல, அத்வைத்தம்னு அவர் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலை, வேதாந்தம்னு அவர் சொல்றார். ஞானம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு யூ வில் பி ரிலீஸ்டு ஃப்ரம் சம்சாரா அப்படின்னு, துக்கம் வராது. சாங்கியத்தில் கபிலர் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும் ஞான யோகம். ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிசஸ், யோக சூத்திரத்தில் சொன்ன மெடிடேட்டிவ் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறது ராஜயோகம். பக்தி யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய வழிபாட்டோட சேர்த்து அந்த பக்தி ஃபுல் சரணாகதி பண்ணுறது, அந்த இமோஷனலாக அட்டாச் ஆகுது அந்த தெய்வத்தோட. கர்மயோகம் அப்படிங்கிறது பலனை எதிர்பார்க்காமல் செயல் செய்வது. இது எல்லாமே கர்மயோகத்தில் வரும். சுவாமி விவேகானந்தர் காலத்தில் இந்த 4 யோகங்கள் ரொம்ப அந்த பேரோட பாப்புலர் ஆகுது. அதுக்கு முன்னாடி யோகம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மந்திர யோகம், ராஜயோகம், லய யோகம், ஹಠயோகம் அப்படின்னு தான் பாப்புலராக இருக்குங்கிறது நான் படித்ததில் நான் புரிஞ்சுட்டேன். இப்போ இந்த 4 யோகம் எடுத்துக்கோங்க, பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், கர்மயோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 இதுக்குள்ளேயே கொஞ்சம் அடக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி யோகத்தில் என்ன வருது, இமோஷனோட வருது. சரி, வழிபாடு பண்ணுறீங்க, ஜபமும் பண்ணுறீங்க, லயமும் ஆகிறது மனசு. அப்போ அது என்னது, இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் மந்திர யோகம், ராஜயோகம், லயயோகம். ராஜயோகம்னு அவர் சொல்கிறார். ராஜயோகத்தில் ஆசனங்களும் அடக்கம் அப்படின்னு சொன்னால் ராஜயோகம், ஹಠயோகம் சேர்த்து அதில் வந்துடுறது. ஞான யோகம் அப்படிங்கிறது நிறைய படித்து தெரிஞ்சுட்டு அப்படியே வைராக்கியம் வந்து நீங்கள் அப்படியே போயிடுறது, அதெல்லாம் சரி. ஆனால் அது மட்டும் டைரெக்டாக நடக்காது. நீங்கள் சொல்லலாம், நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு ஞானம் வந்தது, அதனால் எனக்கு மோட்சம் வருது, நல்லா படிச்சிருக்கலாம். ஆனால் வழிபாடோட சேர்த்து பண்ணாதான் அது எஃபெக்ட் இருக்கும். மனசில் சத்துவம் ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அது பண்ண முடியும். ஸோ அந்த சத்துவம் வரத்துக்கு என்ன தேவை, இந்த நாளத்தில் ஏதாவது பண்ணணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனுஷ்டானம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, வழிபாடுன்னு ஒன்று, வழிபாட்டு முறை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. கடைசியாக பாக்கி இருக்கிறது கர்மயோகம், பலனை எதிர்பார்க்காமல் செயல் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 யோகத்துல நீங்கள் பண்ணும் பொழுது பலன் எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும். மந்திர, ராஜ, லய, ஹட்டா பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பலன் பற்றி மனசே போகாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரீபேக்கேஜ் பண்ணாமல் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சரியா இல்லை, ரீப்ரெசென்ட் பண்ணியிருக்கார்.
இன்னொரு வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே விஷயம்தான். ஸோ இப்போ கேள்வி வரலாம், இதில் நான் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. நமக்கு எது செட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் சுவாமி விவேகானந்தர் அதுதான் சொல்றார். ஃபாலோ ஒன் ஆர் மெனி ஆஃப் தீஸ் டு அட்டைன் த கோல். நான் பேராஃப்ரேஸ் தான் பண்ணுறேன், சேமாக சொல்லலை. பகவத்கீதைக்கு வரும்பொழுது இதே விஷயங்கள் தான் கிருஷ்ணர் கொஞ்சம் இதே மாதிரி தான் ரீஅரேஞ்ச் பண்ணி வேற மாதிரி சொல்றார். இப்போ நான் சொன்ன இந்த 4 பழைய யோகா சப்டிவிஷன்ஸ், விவேகானந்தர் டைம்ல இருக்கிற சப்டிவிஷன்ஸ், பகவத்கீதையில அதே விஷயத்த வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பகவத்கீதையில சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா இந்த 4 யோகங்கள், பக்தி, ராஜா, ஞானா, கர்மா, இந்த 4 யோகங்கள் இங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆல் தீஸ் 4 ஆர் என்ன சொல்றது, இன்னொரு மாதிரியான பிரசன்டேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் 4. ஸோ பகவத்கீதையில தான் யோகம் இருக்கா, வேற எதுலையுமே இல்லையா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம இதிகாச புராணங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்கு. பகவத்கீதை மகாபாரதத்துல இருக்கு, அது இதிகாசம். அதுல மட்டும்தான் இருக்கான்னு அப்படி கிடையாது. மகாபாரதத்திலேயே நிறைய கீதைகள் இருக்கு. ராமாயணத்திலேயே யோகத்தை பத்தி சொல்றாங்க. புராணங்கள்ல எல்லாத்துலயுமே யோகத்தை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. எல்லா இடத்துலயுமே யோகம் அப்படிங்கிறது காமனா சொல்லியிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா பகவத்கீதையில மட்டும்தான் யோகம் இருக்கு, ஏன்னா அந்த சாப்டர் பேரே அதுதான். அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே யோகத்தை பத்தி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ விதத்துல நமக்கே தெரியாம நம்ம யோகம் செஞ்சுட்டே தான் இருக்கோம். நீங்க கோவிலுக்கு போய் அந்த 5 செகண்ட் கடவுள் முன்னாடி நின்ற உடனே மனசு வேற எங்கேயுமே போகலன்னா யோகத்துல இருக்கீங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ல போகும்பொழுது எங்கேயோ சின்ன பிள்ளையார் கோயில் பஸ் போற வழியில நீங்க பார்த்து ஒரு 2 செகண்ட் நீங்க கண்ணை மூடி பிள்ளையார நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல யோகம் பண்றீங்க. ஆனா அபிஷியலா பண்ணல. இன்னும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா நீங்க யோகத்துல ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்கலாம். ஜஸ்ட் டூயிங் இட் லிட்டில் பிட், கொஞ்சமா பண்ணிட்டு அங்கேயே நிறுத்திடுறீங்க, அவ்வளவுதான். அதே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும் பொழுது யோகத்துல வரீங்க. யோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நீங்க இருக்கீங்க. அங்க நீங்க பண்றீங்கன்னா யோகத்துக்குள்ள போகணும்னா இன்னும் இன்டென்ஸா பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ். கீதையில அதை பத்தி ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வருது. கொஞ்சம் இன்டெலெக்சுவலா கொண்டு போய் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு புரிய வைக்கிறார். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் அதுல யோகம் இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அதை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை பத்தி பைத்தியம் மாதிரி ஃபுல்லா பண்ணணுங்கிறார். ஃபுட்பாலா இருந்தாலும் பரவாயில்ல, லெட் ஃபுட்பால் பி யுவர் காட்ங்கிற மாதிரி அவர் சொல்றார். அரவிந்தர் மகர்ஷி, அவர் பாண்டிச்சேரியில இருந்தார், ஸ்ரீ அரவிந்தோன்னு சொல்லுவோம். அவர் சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்சுட்டார். ஆல் லைஃப் இஸ் யோகா. முழு வாழ்க்கையே யோகம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நம்மளுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் யோகம். அட்டென்ஷன் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால மட்டும்தான் நமக்கு யோகம்னு ஒரு டூல் தேவைப்படுறது. அட்டென்ஷன் பக்காவா இருந்ததுன்னா உங்களுக்கு யோகால தான் இருக்கீங்க நீங்க. ஆனா பிரச்சனை என்ன, நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால. இப்போதான் நான் உட்காருவேன் சாப்பிட, உடனே அவனோ கதவை தட்டுறான். சரி, அவனை போய் பார்க்கலாம்னு நினைக்கும்போது தான் அவனோ ஃபோன் பண்றான். அதே நேரத்துல சரி நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்து உட்காரலாம் அப்படின்னா அப்பதான் குழந்தை கீழே தடுக்கி விழுந்து அடிபடுறது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு, நம்மளால ஃபோக்கஸே பண்ண முடியல. ஃபுல் அட்டென்ஷனோட அந்த இடத்துல அந்த நேரத்துல அங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னாலே நீங்க யோகத்துல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதோட சேர்த்து உங்களுக்கு சில விஷயங்களும் தெரியணும். அது எல்லாமே யோகா தியரியில வருது. மற்றபடி யோகா அப்படிங்கிறது ஏதோ எங்கிருந்தோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டில் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களோட மனதை சரியா ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, அந்த நேரத்துல சரியா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்ட்ரோல்னா என்ன, ஏதோ அடக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்துல எஃபர்ட்லெஸ்ஸா அந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க முயற்சியே போடாம மனசு வேற எங்கேயுமே போகல அப்படின்னா நீங்க யோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக யோகத்துடைய கடைசி நிலை அப்படிங்கிறது மோட்சம் தானா, லிபரேஷன்? புத்தகங்கள் அந்த நூல்கள்ல அப்படி அவங்க சொல்லல. அந்த பதஞ்சலி மகர்ஷி அவர் அந்த அளவுக்கு ஈக்குவல், அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த வார்த்தையை அவர் நேரா பயன்படுத்தல. மோக்ஷம் அப்படிங்கிற வார்த்தை வரல. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லெவல் போனக்கப்புறம் இதுல இருந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க, அதுதான் மெயினா சொல்றாங்க. அது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பை எக்ஸ்டென்ஷன் யூ கேன் சே தட் இஸ் ஆல்சோ மோக்ஷா. எக்ஸ்பிளிசிட்டா, அதாவது வெளிப்படையாக மோக்ஷம்ங்கிற வார்த்தை அங்க வரல. ஓகே, ஆனா புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இப்போ என்னன்னா, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வீடியோ வந்து
வீடியோ மூலமா நம்ம வந்து எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் ஒண்ணு. இதை தவிர தமிழ்ல வந்து இந்த யோகத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நல்ல நூல்கள் ஏதாவது இருக்கா? நூல்கள்லாம் நெறைய இருக்குங்க. சித்தர் பாட்டு அவ்ளோ இருக்கு. நீங்க பார்க்குற எல்லா பழைய தமிழ் இந்த யாரெல்லாம் நீங்க பெரிய குருவா நினைக்கிறீங்களோ தமிழ்ல, தமிழ்நாட்டுல நெறைய பேர் சித்தர்கள்னு நினைக்கிறோமோ, எல்லாருமே அத பத்தி கொட்டி வச்சிருக்காங்க. ஓகே. நீங்க அத பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு, யாராவது அத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கணும். இப்போ எல்லாருமே நெறைய பேர் சொல்றாங்க. போகர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. எல்லாம் பேர் சொல்றாங்க. அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் ரேண்டமா ஏதோ கோவில்ல இருக்கிற ஒரு சித்தரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் வச்சிருக்காங்களா? இல்ல. அவர் நெறைய பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் போய் படிக்கணும். இப்போ போகருக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அவருடைய சிலை இருக்கு. அந்த சிலை ரூபத்த நான் ஃபோட்டோ வச்சு என் ஆட்டோல வச்சுக்கிறேன். சரி ஆட்டோல வச்சிருக்க. சரி அவர் என்ன எழுதியிருக்காரு? உனக்கு தெரியுமா? சென்னையில, தமிழ்நாட்டுல சென்னை தலைநகரம். இந்த இடத்துல இந்த பாம்பன் சுவாமின்னு ஒருத்தருடைய ஆசிரமம் இருக்கு. இங்க இந்த பெசன்ட் நகர், திருவான்மியூர் சைடு போனீங்கன்னா பாம்பன் சுவாமின்னு இருக்கு. நெறைய பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. அவர் என்ன எழுதினார்? அவர் என்ன சொன்னார்? எத்தனை பேர் போய் படிக்கிறாங்க? படிக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அவ்ளோ இருக்குங்க. அவ்ளோ இருக்கு படிக்கிறதுக்கு. எங்கேயோ வெளில போய் வெளிநாட்டுக்கு போய் நான் படிச்சுட்டு வந்தா தான் படிச்சா மாரி கிடையாது. வேற மொழியில இருக்கிறது படிச்சா தான் படிச்சா மாரி கிடையாது. நம்ப நாட்டுல, நம்ப இடத்துல, நம்ப மொழியில சொன்ன நம்பளுடைய ஆட்களே நெறைய பேர் இருக்காங்க. அத எடுத்து கொஞ்சம் படிக்கணும். அத படிச்சவங்க கிட்ட போய் இத நான் எப்படி பயிற்சியில கொண்டு வர முடியும்னு கேட்கணும். கேட்க தயாரா இருந்தா, சொல்றவங்க தயாரா இருப்பாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நான் ஆட்டோலலாம் போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி போகரோட ஃபோட்டோ நான் பார்த்தேன். ஒரு ஆட்டோக்காரர் வச்சிருக்காரு. "ஐயா யார் இவர்?" அப்படின்னு கேட்டா, "போகர் சாமி" அப்படின்னாங்க. "சரி நீங்க போகர் சாமி அப்படின்னு சொல்றீங்களே, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு?" "அதெல்லாம் தெரியாதுங்க. போகர் சாமி எங்க ஊர்ல அவர வழிபாடு பண்ணுவோம். அந்த வழிபடுறதுனால நான் ஃபோட்டோ வச்சிருக்கேன் அவ்வளோதான்." அது போருமா? நம்போ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல்ல உங்க குழந்தைய போட போறீங்கன்னா, அது நல்ல ஸ்கூலா இல்லையான்னு தேடுவீங்க. Googleல பார்ப்பீங்க. பக்கத்துல இருக்கிற ஆள கேட்பீங்க. அந்த ஏரியாவ போய் பார்ப்பீங்க. ஒரு புது இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா, நீங்க அதே தான் பண்ணுவீங்க. விசாரிப்போம். விசாரிப்பீங்க. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படியே வச்சிருப்பீங்களா? சரி இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா பில்டிங் அழகா இருக்கு. நான் என் பையன அதுல சேர்ப்பேன் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லையே. நல்லா சொல்லி தராங்களா? வேற யாராவது படிச்சிருக்காங்களா? அங்க ரிசல்ட் எப்படி இருக்கு? கேட்பீங்க. ஆமா. அதே மாதிரி நீங்க உங்க ஊர்லயே, உங்க கோவில்லயே அங்க சித்தர்களுடைய சிலைகள் இருக்கும். உங்க ஊர்லயே சித்தர் யாராவது ஒருத்தர் வந்து பாடிட்டு போயிருப்பாங்க. உங்க ஊர்லயே யாரோ ஒரு சித்தர் முனீஸ்வரன் அப்படின்னு நெறைய இடத்துல கோவில் இருக்கும். சின்ன சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. முனீஸ்வரன்னு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு முனிவர் இருந்திருக்கார். அந்த இடத்துல ஒரு சித்தர் இருந்து அவர் வழிபாடு பண்ண சிவலிங்கம் தான் அங்க வச்சிருக்காங்க. அங்க யார் அந்த சித்தர்ன்னு கண்டுபிடிங்க. யார் அந்த முனிவர்ன்னு கண்டுபிடிங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிங்க. உங்க தாத்தா, பாட்டிகிட்டயே கேளுங்க. என்னென்னலாம் இருக்கு? உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சும்மா கேளுங்க. அவங்களே நெறைய சொல்லுவாங்க. நம்ப ஊர்லயே ட்ரெடிஷ்னலா, இண்டிஜினஸா நம்பளோட ஞானம் நெறைய இருக்கு. நம்ம அது மறந்து போயிட்டோம். ஓகே. எங்கேயாவது ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருக்கும். எங்க கோவில் வாசல்லயோ, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல. அந்த பாட்டி கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, அந்த பாட்டி பாட்டு பாடிட்டு பூ தொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பாட்டுன்னா, போகர் பாட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நெறைய இருப்பாங்க. அந்தந்த ஊர்ல எங்கெங்கேயோ யார் யாரோ இருப்பாங்க. உங்க ஊர்லயே, உங்க தெருவுலயே நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ மெட்ராஸ்லயே மெட்ராஸ சுத்தி இருக்கிற நெறைய இடத்துல சித்தர்களுடைய கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போயிருக்கோமா? இல்ல. இப்ப நான் பாம்பன் சுவாமி சொல்லும்பொழுதே நெறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல, "ஓ! சென்னையில இப்படி ஒண்ணு இருக்கா?" அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கும். நம்ம ஏரியாலயே இருக்கும். நம்ம கான்ஸ்டிட்யூயன்சிலயே இருக்குங்கிறேன் நான். கான்ஸ்டிட்யூயன்சிலயே யாரோ சித்தர் இருப்பாங்க. படிக்கிறது சரி. முதல்ல நீங்க போய் கண்டுபிடிங்க. இப்போ சென்னையில திருவான்மியூர்ன்னு ஒரு ஊர் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா யாரோட ஏரியா? திருவான்மியூர்னா என்ன ஊர் அது? திருவான்மியூர்னா திருவான்மியூர். திரு வால்மீகி ஊர். திருவான்மியூர் அப்படின்னு மாறிச்சு. ஸோ அந்த வால்மீகிங்கிறவர் அங்க இருந்திருக்கார். வால்மீகின்னு நம்ம ராமாயணத்த சொல்றோம். அவர் தான் எழுதியிருக்காருன்னு. அந்த வால்மீகி வேற எங்க இருந்திருக்கார்? ஸ்ரீரங்கத்துல இருந்திருக்கார். ஸ்ரீரங்கத்துல இன்னும் வால்மீகி மண்டபம்னு இருக்கு. அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஸோ அதே அந்த வால்மீகி இந்த ஏரியால இருந்திருக்கார். ம். அவர் வந்துட்டு போயிருக்கார். ஸோ ஏதோ சம்பந்தம் இருக்கு அங்க. போய் பாருங்க. வியாசர் பாடின்னு சொல்றோம். அப்ப என்ன எந்த பாடினா புரியுறது. ஓகே ஏதோ ஒரு ஏரியா மாரி சொல்றாங்க. வியாசர் யாரு? மகாபாரதம், புராணம் அவர் தானேங்க. பிரம்மசூத்திரம் அவர் தானே.
போய் பாருங்க. வியாசர்ன்னு சொல்றீங்களே, அந்த வியாசர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம ஊர் பேர்லயே அது வரும். நம்ம ஊர் பேர்ல இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற அந்த குட்டி, குட்டி கோவில்ல எல்லாத்துலயுமே யோகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் நம்ம பாரத நாட்டையே யோக பூமின்னு சொல்றோம். எல்லா இடத்துலயுமே யோகம் பண்ணவங்க யாரோ இருக்காங்க. இந்த சித்தர்கள், யோகிகள் வேற வேற அப்படிலாம் கிடையாது. நீங்க போய் பாருங்க. சபரிமலையில போகும்போது நீங்க பார்த்த உடனே சித்தர்கள்னு சொல்லுவோம். சித்தர்களா, யோகிகளா எல்லாம் ஒண்ணுதான். டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ புக்கு நெறைய இருக்கு. ஆனா, அத பிராக்டிஸ் பண்றவங்க இன்னும் நெறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்ல. எஸ்பெஷலி தமிழ்நாட்ல. போய் பார்க்கணும், போய் பேசணும், பழகணும், கத்துக்கணும். அது கத்துக்க ரெடியா இருந்தீங்கன்னா, அதுக்கு தனக்கு தானாகவே அந்த தியான முறை இல்லைன்னா வழிபாட்டு முறை நமக்கு வந்து சேரும். அதே நிச்சயமா. அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு படி எடுத்து வைத்தால் இறைவன் வந்து 10 படி நமக்காக அதே எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்லி. அதுபோல எந்த ஒரு நம்முடைய மரபுல இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நாம கத்துக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ம். அந்த வகையில யோகம் பத்தி ரொம்ப அழகான விளக்கங்கள் குடுத்தீங்க. ஏன்னா, மக்களுக்கு தெரிஞ்சது முன்னாடியே சொன்னது போல, வெறும் ஆசனம், எக்சர்சைஸ் அப்படிங்கிற மாரியான ஒரு புரிதல் இருக்கு. அதை தாண்டி யோகம் பத்தி அவர்கள் தேடல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு விதை போட்டது போல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.